Praise the Lord. Wish you a happy, blessed Saturday. ஏல் பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்க சுகமாக இருப்பீங்கள். நான் விசுவாசிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் லுக்ஸ் அட் யுவர் ஹார்ட். தேவஜனமே, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். தாவீது ராஜா ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்தார். அல்லேலூயா. சாமுவேல் கேட்டார் ஈசாக்கிட்ட, இதுதான் உத்தர பிள்ளைங்க தானா உங்களுக்கு? இல்லை, ஒருத்தர் இருக்கிறாரு. கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. ஆடு மேய்க்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஸ்மெல்லாக இருப்பாங்க, வெளி தோற்றத்தில் அழுக்காக இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் காட் வேல்யூஸ் யுவர் ஹார்ட். தாவீதுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். தேவச்சனமே, அவருடைய அப்பியரன்ஸை பார்க்கல, ஆண்டவர் இருதயத்தை பார்த்தார். நம்மளுடைய இருதயம் எப்படியாக கர்த்தருக்குள் இருக்கிறது என்று அவர் பார்க்கிறார். தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? அவருக்கு பிரியமானவர்களாக நம்ம இருக்கிறோமா? அல்லேலூயா. வெளித்தோட்டத்தை ஸ்டேட்டஸை பார்த்து, அல்லேலூயா, பணக்காரங்களை பார்த்து, நம்ம அந்தஸ்துகளை பார்த்து நம்ம அளவிடுகிறோமா? தேவஜனமே, என்ன நம்ம அளவிட்டாலும் கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நம் வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நம் இருதயத்தின் கதறல்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவன் அருளும் மேலானவைகளை தான் நம்ம கிட்டேருந்து அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய தேவையானது நம்மளுடைய இருதயம். ஆதியாக முதல் வெளிப்படுத்தல வரை ஹல்லேலூயா அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். தேவன் பெரும்பாலும் எதிர்பாராதவர்களையும் தாழ்மையானவர்களையும் உதவற்றவர்களையும் விபச்சாரிகளை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். தேவ பிள்ளைகளே, தேவ மக்கள் நம்ம என்ன செய்கிறோம்? தோற்றத்தையும் அந்தஸ்தையும் வலிமையும் பார்த்து அவர்கள் பின்னால் நம்ம ஓடுகிறோமா? இல்லை. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எங்கள் இருதயத்தை பார்த்து, கர்த்தாவே எங்களுடைய ஏழ்மைகளை பார்த்து, எங்கள் கர்த்தாவே நாங்கள் துர்க்குணத்தில் உருவாகினோம், ஆனாலும் நீர் எங்களை நேசித்தீரே அப்பா. எங்கள் அழகல்ல, அந்தஸ்து அல்ல ஆண்டவரே, நீங்கள் விரும்பக்கூடிய தாழ்மை, விரும்பக்கூடிய விசுவாசம், விரும்பக்கூடிய கீழ்ப்படிதல் எங்களுக்கு தாங்கன்னு, அன்பை தாங்கன்னு நம்ம கேட்போமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இதுதான் கற்பிக்கிறார் ஆண்டவர். ஜனமே, தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுங்கள். அவர் உங்கள் இருதயத்தை தூய்மையாய் வைத்திருப்பார். எந்த விதத்துலையும் எங்கேயும் போக விட மாட்டார். ஜபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் பரலோக தேவனே, ஏசப்பா, நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் கர்த்தாவே சுத்திகரித்தப்பா ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் வழிகளை பார்த்து சுவாமி உமக்கு உண்மை உத்தமமாய் ஓடக்கா ஆண்டவரே கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதய கண்களை திறந்து தாங்கப்பா. ஆராய்ந்து எங்களுக்கு உள்ளே கர்த்தாவே எங்களை சுத்திகரித்து பெருமை இல்லாதபடி உமக்கு பிரியமாய் வாழ கிருபை தாங்கப்பா. ஆசீர்வதிங்க, ரட்சித்து கொள்ளுங்க, தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மே காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹல்லேலூயா.